this is Maha. Welcome to vlog 5 Fundera Park. Fundera Park ஏலகிரியில் இருக்குது. இது வந்து ஒரு பெட்டிங் பார்க். நம்ம அனிமல்ஸ் கிட்டேயும் பேர்ட்ஸ் கிட்டேயும் நம்ம வந்து இன்ட்ராக்டிவாக நம்ம வந்து ப்ளே பண்ண முடியும். ஸோ நாங்கள் இந்தியாவுக்கு போயிருந்த போது இதுக்கு ஒரு நாள் நாங்கள் போனோம். நாங்கள் திருவண்ணாமலையிலேருந்து போகிறதுனால இதுக்கு 2.5 hours ஆச்சு. இதே நம்ம வேலூர்லேருந்து வந்தோம்னா கரெக்டாக 2 hours தான் ஆகும். ருத்ரனுக்கும் என்ன மாதிரியே அனிமல்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால கண்டிப்பாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவனுக்கு மெமரபிளாக இருக்கும் அப்படின்றதுனால நாங்கள் இது பிளான் பண்ணி போனோம். இது தாங்க டிக்கெட்டோட காஸ்ட். நாங்கள் ஆக்சுவலி இன்னும் 2 குட்டி பசங்களோட போனதுனால என்ட்ரி டிக்கெட் மட்டும் வாங்கினோம். என்ட்ரி டிக்கெட்டில் வந்து நமக்கு பெட்டிங் ஃபார்ம் அனிமல்ஸு, போர்ட் வாக்கு, ஏவியரி வாக்கு, அக்வா வாக் இதெல்லாம் வந்து கவர் ஆகிடும். இது இல்லாமல் ஒரு 4 ஆக்டிவிட்டீஸ் வச்சுருக்காங்க. அந்த ஆக்டிவிட்டீஸ் எங்களுக்கு அவ்வளோவா பிடிக்கல அப்படின்றதுனால நாங்கள் அதை சூஸ் பண்ணல. பட் ஆனால் அதோடுமே நம்ம சேர்த்து காம்போ டிக்கெட்ஸும் இருக்குது. ஸோ நான் லாஸ்ட் டைம் வந்ததுலேருந்து இந்த வாட்டி சில சேஞ்சஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இது புதுசு எங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து அக்வா வாக் கொடுத்துருந்தாங்க. இந்த அக்வா வாக்கில் நம்ம பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. மேலே அழகாக ஃபிஷ்ஷஸ் போடுறதெல்லாம் நல்லா தெரிஞ்சிச்சு. பையன் வாய் வந்து பிடிங்க மதுல இந்த அக்வா வாக்கில் ஒரு சில ஃபிஷ்ஷஸும் நம்மளுக்கு பழக்கப்பட்டதாகவே இருந்தாலும் ஒரு சில வந்து ஃபிஷ்ஷஸும் ஒரு சில ரெப்டைல்ஸுமே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. மெயினாக இந்த ஸ்னேக் வந்து ஒரே ஒரு ஸ்னேக் தான் இருந்துச்சாங்க. பட் ஆனால் கொஞ்சம் ஸ்கேரியாகவும் இருந்துச்சு. எனக்கு இவ்வளோ க்ளோஸில் நான் இதுதான் ஒரு ஸ்னேக் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறது. இந்த அக்வா ஏரியா முடித்த உடனே வெளியே வந்தோடனே இந்த வாட்டர் ஃபால் ஏரியா இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஹென் ஏரியா இருக்குது. இந்த ஏரியாவில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் வெரைட்டி டிஃப்ரெண்ட் ப்ரீடில் கோழியெல்லாம் வச்சுருந்தாங்க. ஒரு கோழியும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ருத்ரனுக்கு ரொம்ப பிடிச்ச ஏரியா போனோம். அதுதான் ரேபிட் ஏரியா. இங்கே டிஃப்ரெண்ட் ப்ரீட்ஸ் ஆஃப் ரேபிட் இருந்துச்சு. இந்த ஏரியாவை பார்த்துக்கிறதுக்காக ஒரு அக்கா இருந்தாங்க. அந்த அக்கா கிட்ட இந்த மாதிரி குட்டி குட்டி கீரை எல்லாம் இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து நம்மளுக்கு ஃபீட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டுட்டு கொடுக்குறாங்க. ஸோ கொஞ்சமாக வந்து ருத்ரனுக்கு நான் கொடுத்துட்டேன்னா அவன் ரொம்ப என்ஜாய் பண்ணி எல்லா ரேபிட்ஸ்க்கும் வந்து ஃபீட் பண்ணிட்டு இருந்தான். நெக்ஸ்ட்டு எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஏரியா கேட்ஸ் அண்ட் கிட்டன்ஸ் ஏரியா. இங்கே நிறைய ப்ரீட்ஸ் ஆஃப் கேட் அதே மாதிரி இருந்துச்சு. பட் பர்ஷியன் கேட்ஸுமே இருந்துச்சு இங்கே. பசங்க ரொம்ப விரும்பி என்ஜாய் பண்ணது வந்து இந்த குட்டி கேட் கிட்ட தான். இந்த குட்டி கேட்டோட இன்னும் 2 குட்டி வந்து கீழே இருக்குது. பட் ஆனால் இது வந்து அழகாக சமத்தை நாங்கள் பெட் பண்ண அழகாக காமிச்சு. நீ முடிக்க நான் கூட உதுலிக்குறேன். உதுலிக்குறேன் இது ஸ்லோவா சென்ட்ல இது மாதிரி நெக்ஸ்ட்டு இருக்க ஏரியாவில் இந்த மாதிரி குட்டி குட்டி டக்ஸும் கோழி குஞ்சுங்க அப்புறம் கினி பிக்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஏரியாவில் வந்து நம்ம கையிலே வந்து அவங்களுக்கு ஃபீட் பண்ணலாம். ஸோ அவங்க அதே மாதிரி கையில் வந்து நம்மளுக்கு ஃபீடு வைக்கிறாங்க. ஃபீடு வச்சுட்டு நம்ம கொடுக்கலாம். இதில் அந்த டக்ஸு வந்து வாய் வச்சு சாப்பிடும் போது வந்து ஆக்சுவலி ரொம்ப கூசுது. அது வந்து அந்த ஃபீலிங்கும் ரொம்ப ஃபன்னியாக இருந்துச்சு. ருத்ரனும் பசங்களுமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இது வந்து ஆக்சுவலி அந்த டக்ஸும் கோழி கொஞ்சம் இருக்க பக்கத்துலேயே வந்து அந்த கேட்டோட ஏரியா. அந்த கேட்டுக்கு அழகாக போகிறதுக்காக அவங்க வே பண்ணி வச்சுருக்காங்க.
நெக்ஸ்ட்டு எனக்கும் ருத்ரனுக்கும் பர்சனல் ஃபேவரட் டாக்ஸ், அதுவும் மெயினாக ஹஸ்கீஸ் இருந்துச்சு அங்கே. ஸோ ருத்ரனுக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்குமே பர்சனலாக ஹஸ்கினா ரொம்ப பிடிக்கும். 3 ஹஸ்கியுமே ரொம்ப க்யூட்டாக ரொம்ப ஜென்டிலாக இருந்துச்சு. பசங்க கூட வந்து ரொம்ப ஜென்டிலாக விளையாடுச்சு. ஸோ அந்த கூட இருக்க பாட்டிமாவும் வந்து பத்திரமா பார்த்துக்கிறாங்க. எப்படி டச் பண்ணணும், எப்படி அதுக்கிட்ட போகணும் அப்படின்னு பார்த்துக்கிறாங்க. அப்பப்போ அதுங்களுக்கும் ட்ரீட்ஸ் போட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸும் வந்து நல்லா இருந்துச்சு. அண்ட் இட்ஸ் ஆஸ்ட்ரிச். நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். பட் நான் கேமராவில் பார்க்குறத விட, வீடியோவில் பார்க்குறத விட நேரில் வந்து ரொம்ப மெஜஸ்டிக்காக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நாங்கள் பார்த்தது வந்து டுவார்ஃப் கவுஸ். இந்த கவுஸ் வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். அது அடல்ட்லேயுமே அது ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். ஜென்ரலாகவே மிஸ்டர் ஹஸ்பண்ட்க்கு வந்து கவுஸ் பிடிக்குன்றதுனால அவர் இதை வந்து பர்டிகுலராக வந்து என்ஜாய் பண்ணி. நெக்ஸ்ட் நாங்கள் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தது இந்த ஏவேரி வாக், அதாவது பேர்ட் வாக். இங்கே எல்லா பேர்ட்ஸுமே வந்து நம்மக்கிட்ட அழகாக வந்து உட்காரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். அங்கே பாருங்கள், எங்கள் அத்தை கை நீட்டினோடனே அது அழகாக வந்து உட்காந்துருச்சு. இங்கேயும் அதே மாதிரி ஒரு அக்கா வந்து நம்மளுக்கு உள்ளே போகும்போதே வந்து கையில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபீட் கொடுத்துட்றாங்க, பேர்ட் ஃபீட். ஸோ நம்ம கையில் வச்சுட்டு இருக்கோம், எங்கன்னா பேர்ட் இருக்கும்போது நீட்டினோம்னா அது அழகாக வந்து உட்காருது. இந்த 2 குட்டீஸுமே பாருங்கள், இவ சின்னவ கொஞ்சம் பயந்தா ஃபஸ்ட்டு. பட் ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் வச்சுட்டு எங்ககிட்ட பேர்ட்ஸ் வரதை பார்த்துட்டு அவ்வளோ அழகாக தைரியமாக கை நீட்டி அவகிட்டையும் வந்து கட்சியில் 3 to 4 வந்து ஒரே டைமில் வந்துருச்சு. அவளும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டா. பேர்ட்ஸுக்கு மட்டும் 3 to 4 ஏரியாஸ் வந்து வச்சுருக்காங்க. ஒரு ஏரியாவுக்கும் நடுவில் 2 டோர்ஸ் இருக்குது. ஸோ பேர்ட்ஸ் அண்ட் ஒரு பேர்ட்ஸும் வந்து மிக்ஸ் வைக்க வேண்டான்ட்டு. ஸோ இதுதான் இருக்கிறதுலே கடைசி அண்ட் பெரிய பேர்ட் ஏரியா. இங்கே தான் இந்த பெரிய பேர்ட்ஸ் மக்காவோ அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இந்த ஒரு பர்டிகுலர் பேர்டு, க்ரீன் கலர் பேர்டு வந்து என் மிஸ்டர் ஹஸ்பண்ட் கிட்டேயே தான் இருந்துச்சு. நாங்கள் அந்த ஏரியாவில் இருக்கிற வரைக்கும் அழகாக அவர் மேலே போயிட்டு வந்துட்டு அவரோட காதை கடிச்சிக்கிட்டு இப்படியெல்லாம் தான் இருந்துச்சு. ஸோ இந்த க்ரீன் கலர் பேர்ட் வந்து எங்கள் கூடயே தான் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ ஃபீடே இல்லை அப்படின்னாலுமே அது கையில் வந்து அழகாக உட்காந்துட்டு இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக என் கையிலேருந்து அவரோட கைக்கு போகுது. இந்த பேர்டை அவரோட காதெல்லாம் கடிச்சிக்கிட்டு இருந்துச்சு. நிலன் வந்து எந்த ஒரு பேர்ட்ஸுமே டச் பண்ணலனாலும் அந்த ஏரியாவை ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். பட் ஆனால் ருத்ரன் உங்ககிட்ட எல்லாம் மட்டும் பேர்ட்ஸ் வருது, என்கிட்ட வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேர்ட்ஸ் நாங்கள் எது கையில் வச்சுட்டு இருந்தாலும் வந்து தான்னு கேட்டுகிட்டே இருந்தான். இப்போது ஒரு கோவக்கார ஆளை பார்க்க போகிறோம். அதுதான் மிஸ்டர் அர்ஜுன். ஸோ மிஸ்டர் அர்ஜுன் யார்கிட்டையும் ஃபீடும் வாங்க மாட்டார். இவர் தான் மிஸ்டர் அர்ஜுன். கொஞ்சம் கோவக்காரர். இவர்கிட்ட கையை கொடுத்து ருத்ரனும் அடிக்கடி வாங்கிக்கிட்டான். ஸோ அர்ஜுன்கிட்டையும் கடி வாங்கிட்டு ருத்ரன் அங்கே இருக்க பேர்ட்ஸ் எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு.
ஸோ நாங்கள் என்ட்ரி டிக்கெட் மட்டும்தான் வாங்கியிருந்தோம். பசங்கள்லாம் ட்ரெயின் ரைட் போகணும் அப்படின்னு சொன்னதுனால ட்ரெயின் ரைடுக்கு மட்டும் ஈச் பர்சனுக்கு 100 ருபீஸ் கொடுத்து நாங்கள் ட்ரெயினில் போக ஆரம்பித்தோம். இந்த ட்ரெயின் வந்து அந்த பார்க்கையே வந்து ஒரு ரவுண்டு அழகாக மெதுவாக சுற்றிட்டு வரும். ஸோ இந்த ட்ரெயினில் வரும்போது தான் நாங்கள் கேமல், மினி ஹார்சஸ், மினி கோட்டு, அப்புறம் டாங்கி, டர்க்கி இதெல்லாமே பார்த்தோம். இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் டைம் இருந்துச்சு அப்படின்றதுனால திரும்பி வந்து அந்த ரேபிட் ஏரியாவில் ருத்ரன் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தான். ஸோ அவ்வளோதான், நம்ம விலாகோட எண்டுக்கு வந்தாச்சு. ஃபோட்டோ டம்ப் செஷன். ஸோ இந்த ஃபண்டேரா பார்க் வந்து நான் ஏற்கனவே இது செகண்ட் டைம் போகிறது. இப்போது பசங்களோடு போகும்போது பசங்க நிஜமாகவே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க, ஹாப்பியாகவும் இருந்தாங்க. ஸோ இது வந்து எங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், லைக் பேர்ட்ஸோடு வந்து இன்ட்ராக்டிவாக வந்து நம்ம இருக்கிறது. ஸோ இட் வாஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். Okay, finish. Signing off. This is Maha. Bye bye.